உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு குருநாதர் சாமி கோவில் தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்குங்க. வாங்க நாமளும் கூட சேர்ந்து தேர் திருவிழாவை கொண்டாடலாம். இதுதாங்க வனத்தில் இருக்கிற குருநாதர் சாமி கோவில். இதுதான் மிக பழமையான கோவில். இப்போ பூஜைகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. வாங்க போய் பூஜைகள்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வருஷம் வருவோம்னா நம்ம பர்கூர் மலை மாடு தான் கொண்டு வரோம். சரி, வருஷம் கொண்டு வந்து அந்த பட்டி மாடுன்னு கொண்டு வந்து அடக்கி நம்ம வந்து ஒரு 5 நாள் இருந்து குருநாதர் தேருக்கு வந்து கொண்டு வருவோம். மலை மாடு, அப்புறம் காளை, கண்ணு எல்லா மாடையும் கொண்டு வருவோம். எல்லாம் விற்றுருங்கண்ணா. எல்லாமே விற்றுருங்களா? எல்லாமே சிறப்பான கோயில். கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி மாடுகளும் வரும். அது அந்த பக்கம் இருக்குது. இது குருநாதர் சாமி தேர் வந்து உலக புகழ் முக்கிய கோயில். இது ஓகே. இந்த எல்லா மக்களும் வருவாங்க. வந்து இந்த மாதிரி மாடு ராசிக்காக வாங்கிட்டு போவாங்க. ஓகே ஓகே. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போவாங்க. ஒரு வண்டி போடுறதுக்காகவும் வாங்கிட்டு போவாங்க. மாடு நிறைய யூஸ் ஆகுது. மாடு அது கண்டுலேருந்தே வாங்கிட்டு போவாங்க, வாங்கிட்டு போவாங்க. வாங்கி அவங்க நல்லா இது பண்ணுவாங்க. வளர்ப்பு கண்ணெல்லாம் இருக்குதாண்ணா? வளர்ப்பு கண்ணெல்லாம் இருக்குதுண்ணா. வளர்ப்பு கண்ணு இருக்குது, கிடேரி கண்ணு இருக்குது. எல்லாம் அவங்க வண்டி போடுற மாதிரி மாடுங்க இருக்குது. ஓகே. வளர்ப்பு வாங்கிட்டு போவாங்கண்ணா. அந்த அந்த மாடுமும் இந்த மாடுமும் சேர்ந்து 80 ரூபா வர சொல்லுது. ஓகே. கொஞ்சம் அனுசரிச்சு வந்தால் பிடிச்சிக்கலாம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா வர சொல்லுது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு விலை வருதுங்க. மாட்டை பொறுத்து ரேட்டு. கண்டுனா அதுக்கு குறைஞ்சபட்சம் கம்மியாக வரும். வந்து நேரில் பார்த்து அவங்க பேசி எடுத்துகிட்டு போகலாம். மக்கள் வந்தாங்கன்னா நேரில் பார்த்து பேசி எடுத்துகிட்டு வியாபாரம் பேசுவாங்க. வியாபாரம் பேசிட்டு பாருங்க. அந்த மாதிரி வியாபாரம் பேசி ஓகே ஓகே எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே ஓகே. நான் அண்ணன் கூட தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். அண்ணன் கூட தான் வந்து மாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. சாட்டை இங்கே எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்கண்ணா? 50 வருஷமா. 50 வருஷமாக வந்துட்டு இருக்கீங்களா? அதான் 25 ஆச்சு. என்னென்ன சாட்டை கிடைக்குங்கண்ணா அங்கே? எல்லா சாட்டையும், குதிரை சாட்டை, மாட்டு சாட்டை, கையில் ஓட்டுற சாட்டை, எல்லா சாட்டையும் இருக்குது. ஏசு ஓட்டுற கம்பு, சும்மா குச்சி, சும்மா சாட்டை, கைத்தறி, அதெல்லாம் கடல் சட்டம், இது எல்லாமே இருக்குது. எல்லாமே வரும். எவ்வளோ வருஷமாக அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? 50 வருஷமாக பண்ணுறோம். கண்ணபுரம், மைசூர், அடுத்தது குருநாதர் ஆடி மாதம் சித்திரையில் கண்ணபுரம் மாதிரி. எல்லாம் பெரிய சந்தை எல்லாத்துக்குமே போயிட்டு திருவிழாவுக்கும் பெரிய திருவிழாவுக்குலாம் நாங்கள் இந்த தொழிலாக பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே விவசாயம் பார்க்கலாம். ஹோல்சேலில் வந்து வாங்கிக்கலாங்க. ஹோல்சேலில் வந்து எவ்வளோ தரலாம். வேஸ்ட் கம்பும் தரலாம், இதுவும் தரலாம். கைத்தறிக்கு குச்சியும் தரலாம், கம்பும் தரலாம். சாட்டை கைத்தறி போய்க்கிறாங்களே அவங்களுக்கும் தரலாம். கரூர்காரரு, திண்டுக்கல்காரரு, மதுரைக்காரெல்லாம் எடுத்துக்கிறாங்க.
எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க ஹோல்சேலில். வீட்டுக்கே வந்துடுவாங்க. ஓகே ஓகே. பணத்தை இடத்துல கட்டிட்டு நாங்களும் அனுப்பிச்சிடுவோம். இந்த காலத்துக்கு ஆணவம் ஆணவம் நல்ல சொல்லுது. இந்த வளர்த்துறது சாமி வரல. சரி. எவ்வளோ நாளுக்கு இருப்பீங்கண்ணா? ஒரு வாரம். ஒரு வாரத்துக்கு இங்கே 3 நாள் ஆச்சு. இன்னும் 4 நாள் ஆச்சு. இன்னும் 4 நாள். இது 100 அதுங்கண்ணா? இது 50. ஆ. இது டிசைன் 9 குஞ்சம் வச்சு மேலே ஒரு குஞ்சம் 10 குஞ்சம். இது வந்து 100 ஆ. 5-6 வகையான சாட்டை இருக்குங்க. குதிரை சாட்டை தனியாக இருக்குங்களா? ரெடி குச்சி. இது ரேஸ் ஓட்டுறது. ஆஹா, ரேஸ் ஓட்டுறதுக்கு தனியாக. ஆ. குச்சி 50 ரூபா. ஆ. வருவீங்களா? வருஷம் வரேங்க. ஆ. 20 வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க. நாட்டுக்கு போக தரீங்க. ஓகே. இப்போ காட்டில் பாஸ்ட் போட காட்டில் தான் வெட்டிட்டு வரேங்க. வெட்டிட்டு வந்து நாங்கள் வருஷம் குருநாசாமி கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க. டிசைன் போடுறதுக்கு ஒரு மாதம் தான் ஆகுங்க. போட்டு இதெல்லாம் கட்டி கொண்டு வந்து இங்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும். நாங்கள் ஒரு கோயிலில் 5-6 நாள் வச்சுருக்கோம். நல்ல வேலைக்கு ஒரு குச்சி என்ன ரேட்டு வருதுங்க? 100 ரூபா 120. அந்த மாதிரி இருக்குங்க. வேறு ஏதாவது கோயிலுக்கும் போவீங்களா? குருநாசாமி கோயிலுக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆடு மாடு குதிரை அனைத்துக்கும் எல்லாத்துக்கும் தேவையான கயிறு இங்கே கிடைக்குதுங்க. எல்லா விதமான கயிறு இங்கே வந்தால் வாங்கிக்கலாம். போன வருஷத்தோட இந்த வருஷம் பிரம்மாண்டமான ராட்டினத்துறையில் வந்திருக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. தூரியில் ஏறிட்டா தூரி சுற்றுதோ இல்லையா நம்ம தலை சுற்றிடுங்க. அந்தளவுக்கு பிரமிப்பான ராட்டன் தூரி தான் இந்த டைம் வந்திருக்குது. பாருங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னு. 2 பனை மரம் உயரம் இருக்கும் போல். பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, குட்டீஸுக்கு நிறைய தூரி இருக்குது. நீங்கள் குட்டீஸோடு வந்தீங்கனாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் மரணக்கிணறு இருக்குங்க, அதுவும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். மக்களே நாம் எல்லாருமே எதிர்பார்க்குற குதிரை சந்தைக்கு வந்தாச்சுங்க. இதனுடைய வரலாறு பார்த்திங்கன்னா 700 வருஷம் பழமையான வரலாறுங்க. இந்தியாவிலேயே புஷ்கர் சந்தைக்கு அடுத்தபடியாக அந்தியூர் குதிரை சந்தை தாங்க ஃபேமஸ்ஸு. கிபி 13ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த சந்தை நடைபெற்று வருதுங்க. தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சந்தை. மாட்டு சந்தையும் கூடங்க. மாடும் அதிக அளவில் இங்கே வரும். மைசூர் அரசர் திப்பு சுல்தான் தனது போருக்கு தேவையான வீரியமிக்க குதிரைகளை இங்கே தான் வாங்கினாருன்னு வரலாற்று சான்றுகள் இருக்குதுங்க. கடிவாளம் கயிறு எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. குதிரைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்குது. எதுவுமே இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், அனைத்து வகையான பொருட்களுமே இந்த கடையில் கிடைக்கும். சரி வாங்க, அங்கே ஒரு காங்கேயம் காளை ஒன்று இருக்குது, அதை போய் பார்க்கலாம். ரக காளைங்க? காங்கேயத்துலேருந்து மயில காளைங்க. சரி சரி. ஜல்லிக்கட்டு போகுங்களா? சோக்கு வச்சு. சரி சரி. வருஷம் வருஷம் நீங்கள் கொண்டு வருவீங்க. இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா, இன்னும் கொண்டு வந்தீங்களா? ஆ. எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து கொண்டு வரீங்க? சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையிலேருந்து வரீங்க. ஓகே ஓகே. இந்த சந்தை தான் வரீங்களா இல்லை வேற கொண்டு போவீங்களா? ஆ. சேலம் மாவட்டம்னாலே எடுத்தாண்டு தானே ஃபேமஸ். அதனால் அப்புறம் அதுவும் பிடிக்கும் எங்களுக்கு. டேரெக்டுக்கு போவோம், ஜல்லிக்கட்டுக்கு போவோம். வேறு மாடு நான் அங்கே நிறைய கட்டுத்தரையில் வச்சுருக்கிறீங்களா? சரி சரி. நிறைய காலம் கண்ணை 10 காலம் ஒரு குதிரை வச்சுக்கிறோம். இப்போ 3 காலம் கொண்டு வரோம். கட்டுத்தட்டு. ஓகே ஓகே. இப்போ வேணும்னா உங்களுக்கு தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எருது வேணும்னா சேலம் ஆடிவாசல் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. சேலம் ஆடிவாசல் லிஸ்ட்டாக போய் வச்சுக்கிட்டாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்து கேட்டாங்கன்னா அவங்க அனுசரிச்சு. ஓகே ஓகே. யூடியூப் இருக்குங்களா? அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கலாம். ஆ. ஓகே ஓகே. ஃபார்மர்ஸ் வேறு விபி நடராஜன். பட்டாசாலைகள். சரி சரி.
இந்த கோயிலில் வந்து விசேஷம்லாம் இருந்தாவே ஒரு 10 நாளைக்கு விசேஷம் நடக்கணும். ஓகே. நாங்கள் 10 நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு வந்துட்டோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாட்டுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து கொடுப்பீங்க. குழந்தைங்களே குழந்தைங்களே பிடிச்சிட்டு போகலாம். ஒன்றும் இடி வச்சு போட்டோ பிடிக்கிறாங்க, நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வராங்க. இங்கே எத்தனை நாளாக இருக்கிறீங்க? இங்கே 3 நாளாக தான் இருக்கீங்க. இன்னும் 1 வீக் இங்கே தான் இருப்பீங்க. 10 நாளைக்கு இங்கே தான். சாமி தேர்வுக்கு வந்திருக்கோம். ஆமாம், இங்கே குதிரை எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு குதிரை ஆட்டமும் ஃபேமஸு. நீங்கள் இப்போ ஆட்டம் பிடிச்சிங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து சேலம்னா. ஓகே. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மதுரை. ஆமாங்க. சரி, இவ்வளோ தூரத்துலேருந்து மதுரையிலேருந்துலாம் வராங்க. என்ன சிறப்பு? ஆனால் இங்கே குதிரை தாங்க சிறப்பு. ரெண்டாவது நாங்கள் எல்லாம் இதில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப எங்களோட கனவு. அஞ்சூர் சந்தையில் வந்து குதிரை நிப்பாட்டுறது. இதே சந்தையில் வந்து நாங்கள் குதிரை இல்லாமல் இதே மாதிரி வேடிக்கை பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாங்கள் குதிரை வாங்கி இந்த இடத்துல வந்து பண்ணுறோங்க. எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ 3வது வருஷம்னா. நாங்கள் 15 வருஷமாக வரோங்க. செட்டு 3வது வருஷமாக போடுறோம். ஆமாங்க. ஓகே. நிறைய ஆட்ட குதிரைகள் இருக்குது. மொத்தம் எத்தனை கொண்டு வந்தீங்க? இப்போ 4 குதிரை வந்துருக்கோம் நம்மளுக்கு. ஓகேண்ணா. இப்போ 2 பேரும் 4-5 குதிரை வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு ஸ்டெப் ஆடுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு குதிரையும் அதோட ஸ்டெப்பை பற்றி சொல்கிறீங்களா? ஆனால் அது வந்து ஃபீமேலுங்க தான். ஃபீமேல். ஆமாங்க. அது பேர் தனம். ஆமாங்க. அது இப்போ தான் பஞ்சாப்லேருந்து எடுத்து வந்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 3 அடி எகிரி 2 காலுமே விரிக்குங்க. தமிழ்நாட்டில் அந்த குதிரை தான் அவ்வளோ ஃபேமஸாக ஆடுதுங்க. அது ஒரு குதிரை தான் அப்படி ஆடும். ஆமாங்க. எகிரி 4 காலுமே எல்லாம் ஹேரில் தான் இருக்குங்கண்ணா. இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோவில். அது ஒரு விதமாக ஆடுங்க.
இவன் வந்து வேலை. ஆமாங்க. ஓகே ஓகே. இவன் வந்து இப்போ 2வது வருஷமாக வரான் தேருக்கு. இவனும் 2வது வருஷமாக வரான். சரி சரி. இவன் ஒரு 3-4 விதமாக ஆடுவான். என்னென்னலாம் ஆடுவார்? ஆனால் இவர் அந்த உடின்னு ஒரு டான்ஸுங்க, குதிச்சு ஆடுங்க. 2வது நாகனின்னு இப்போ தான் ஃபேமஸுங்க, தலையை ஆட்டி ஆடுவான். 2வது பின்னாடி காலை மட்டும் உதைப்பான், முன்னாடி காலை வருவான், 2 காலை எழுந்து நிற்கிறது. ஒரு 5-6 வரைக்கும் பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுக்க எவ்வளோ நாட்கள் ஆகும்? ஆனால் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லியுமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. ஒவ்வொரு ஸ்டெப்பு கற்றுக் கொடுத்து நாங்கள் டெய்லியும் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். 2 வயசுலேருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஓகே. குதிரை பிறந்து 2 வயசுலேருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. இப்போ இவ்வளோ டீம் பட்டாளத்தோட இருக்கீங்க, இவங்கெல்லாம் யாரு? இவங்க எல்லாமே எங்கள் அண்ணன் தானுங்க. 2வது இந்த குதிரையோட பைத்தியங்கன்னு சொல்லலாம். ஓ சரி சரிங்க. எல்லாம் குதிரை தான். குதிரைனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் எங்கள் பின்னாடி இருக்கு. ஓ சரி சரிங்க. எந்தெந்த ஊருக்குலாம் போய் ஆட்டம் பிடிப்பீங்க? உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் எல்லா ஊரும் பண்ணுறோம்னா, இப்போ ரீசெண்டாக கர்நாடகா பாடுறேங்க, அங்கிட்டு மகாராஷ்டிரா பக்கமாக. தமிழ்நாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு போய் பண்ணியிருக்கோம், ஆர்சங்கிற ஒரு ஏரியா. கேரளா போய் பண்ணுறோம்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா 3 ஏரியா ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஊர் பகுதிகளில் எந்தெந்த இதுக்கெலாம் குதிரை ஆட்டம் கூப்பிட்றாங்க? இங்கே அதிகமாக கும்பாபிஷேகம் தான். சுப நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் போதுங்க. இல்லை மெயினாக கும்பாபிஷேகம். ஏன்னா இது வந்து அஸ்வலட்சுமின்னு சொல்லி ஒரு கும்பாபிஷேகத்துக்கு குதிரை போகணுங்கன்னா, இப்போ இந்த ஆட்ட குதிரைனால இன்னும் கொஞ்சம் விரும்பி போகிறாங்க. இதுக்கு மோளங்களும் அடிக்கணுமா? ஆமாங்க, ஃபுல்லாகவே மோளவங்க, பாட்டுக்கும் ஆடுவாங்க. அந்த மாதிரி இன்னொன்று எங்கள் கமெண்ட்லேயே ஆடிடுவாங்க. கமெண்டுங்க. பாட்டுனா எப்படி நான் பழக்குவீங்க? என்ன? ஆனால் நாங்கள் கமெண்ட் தான், குதிரை நாங்கள் முன்னாடி மோளம் பாட்டுக்கு அதை அப்படி ஆடி. அவங்கள கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். நான் வந்து சேலங்கண்ணா, சேலம் சரௌண்டிங்கில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க. நாங்கள் சேலத்தில் கண்ணங்குறிச்சிங்கிற கிராமத்தில் வந்துருக்கோம். என் மொபைல் நம்பர் வந்து 740-113-444. நம்ம ஃப்ரெண்ட் வந்து மதுரைங்க. ஆமாம், அந்த சரௌண்டில் நம்பால் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று நாங்கள் வந்து சாரட் வச்சுருக்கோம், ரதம் பின்னாடி பேக்ரவுண்டில் வச்சுருக்கோங்க. எங்களுக்கு வந்து 6-7 வெரைட்டியில் வண்டி இருக்குதுங்க. முன்னாடி அந்த முத்துப்படத்தில் ஒன்று ஒரே மாடல் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து ரீசெண்டாக அந்த பாகுபலி படத்துக்கு அப்புறமா டிஃப்ரெண்ட்டாக வண்டி வருதுண்ணா. ஜோதா அக்பர், பீகாக் ரதம், அப்புறம் சூரிய ரதம், அந்த மாதிரி ஒரு 5 வெரைட்டி வச்சுருக்கோம் வண்டி. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. அண்ணா வருஷம் வந்துட்டு இருக்கீங்களா? இப்போ எத்தனை நாள் இங்கேயே தங்கியிருந்து பார்ப்பீங்க? 1 வாரம் இங்கே தங்கியிருக்கோம். 1 வாரம் இங்கேயே தங்கியிருக்கீங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? திருப்பூர்லேருந்து வரேன். திருப்பூர்லேருந்து வரீங்களா? இப்போ நீங்கள் இது 2 குதிரை கொண்டாந்துருக்கீங்களா? ஆமாங்க. இது என்னென்ன ரகம்னு சொல்லுவாங்கண்ணா? காட்டி வடி. அதுங்க? அதுவும் காட்டி வடி தாங்க. அது காட்டி வடி. வடியில் வந்துட்டு செஞ்சாப்புங்க. அது வந்து கருப்பாப்பில் கட்டிடுவாங்க. ஓகே ஓகேங்க. இது இல்லாமல் அங்கே வளர்த்திட்டு இருக்கீங்களா? இருக்குதுங்க. ஓஹோ. இது ப்ரீடிங் இதெல்லாம் பண்ணுவீங்களாண்ணா? ப்ரீடிங் பர்பஸ். ப்ரீடிங் பர்பஸ். ப்ரீடிங்க்கு தாங்க இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அங்கே வந்தால் ப்ரீடிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணி பார்ப்பீங்க. பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது இல்லாமல் குட்டியாக வளர்த்துறீங்களா? குட்டி குதிரை இந்த மாதிரி குட்டி இருக்குங்க. குட்டி வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். டோட்டல் 4 குதிரை இருக்குது. இது பராமரிப்பு எந்த மாதிரிங்கண்ணா? பராமரிப்பு என்னங்கண்ணா, பச்சை மேவு ஓடுதுங்க. தவிடுங்க, பூசா தவிடு, கோதுமை கொடுக்குதுங்க, கொள்ளு கொடுக்குதுங்க. இங்கே வருஷம் வந்துட்டே இருப்பீங்களா? வருஷம் கம்பல்சரி. வருஷம் எத்தனை குதிரை இருக்கோ அதை கொண்டு வந்துடுவீங்க? இல்லைங்கண்ணா, எல்லாமே கொண்டு வர மாட்டேங்கண்ணா. அளவாக சேல் பண்ணுறதுக்கு மட்டும் கொண்டு வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே கொண்டு வரது இல்லைங்க. உங்கள் ஃபார்மிங் எங்கே இருக்குங்கண்ணா? அண்ணா திருப்பூர் மங்கலங்க. திருப்பூர் மங்கலம். கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. 9524030555. ஓகேங்க. எம்எஸ் கட்பான். அண்ணா சேல்ஸ் டீட்டெயில் பற்றி சொல்லுங்கண்ணா அப்படியே. கலர் வந்து செஞ்சாப்புங்கண்ணா. ஓகே. இது புதுவாய்ங்க. ஓகே. ஹைட்டு ஒரு 57 இருக்குங்கண்ணா. சுழி 9 சுழி சுத்தங்கண்ணா. கண்ணு 2 கண்ணு வெள்ளிக்கண்ணு வந்துருக்குங்கண்ணா. கண்ணு 2 கண்ணு வெள்ளிக்கண்ணு வந்து. ஓகே ஓகே. இயர் ப்ரொஃபைல் நல்லா இருக்குதுங்க. குளம் வெள்ளை குளம்ங்க. ஓகே. யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க. குழந்தைங்க வீட்டில் பெரியவங்க லேடிஸ் யார் வேணால் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுவாங்க. நல்ல சாதுவான குணங்கண்ணா. ஓகே ஓகே. வந்து யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க. வீட்டில் லேடிஸ் தான் பிடிச்சி கட்டிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க ஹேண்டில் பண்ணிக்காங்க. இன்னும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. தொழிலில் வந்துட்டு வண்டி பழக்கம் இருக்குதுங்கண்ணா. ஓகே ஓகே. அண்ணா இதனோட டீட்டெயில்ஸ் பற்றி அப்படியே சொல்லிடுங்கண்ணா. ஆனால் இது கருப்பு அப்ளக்குங்கண்ணா. ஓகே. ஹைட்டு 62 இருக்குதுங்கண்ணா. சுழி 9 சுழி சுத்தங்கண்ணா. ஓகே. சரிங்களா? இது வெள்ளை குளம் தாங்க. ஒன்லி இது மேட்டிங் பர்பஸ்க்கு மட்டுங்கண்ணா. மேட்டிங் பர்பஸ்க்கு மட்டுங்கண்ணா. ஓகே ஓகே. சுழி சுத்தங்க. ஓகே. உங்களை கான்டாக்ட் பண்ணால் அது மேட் பண்ணிக்கலாங்கண்ணா. அது வந்து சேலுக்கு அதிகம் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஓகே தேங்க்யூண்ணா. சரி. குதிரை சந்தையை விட்டு வெளியே வந்தோம்னா பேக் சைடு எல்லாமே இருக்குங்க. நாட்டு மாட்டு காளை, கண்ணுக்குட்டி, சின்ன கண்ணுக்குட்டி,
பெரிய காளை எல்லாமே இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ஒருத்தன் நின்றுட்டுருக்காம பாருங்க, அப்படியே ராஜா மாதிரி நின்றுட்டுருக்காம பாருங்க. குருணாசாமி கோவில் பூச்சாட்டுனாவே மழை வருங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்திருக்கு. கனமான மழை இல்லை, லேசான மழை தான், பயந்துக்காதீங்க. அத்தானி தேங்காய் பால் கடை மிஸ் பண்ணிடாதீங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் அத்தானி எப்போ போனாலும் தேங்காய் பால் சாப்பிடாம வந்ததே கிடையாது. இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஆச்சுங்க. இனிமேல் கூட்டம் அதிகமாக வருங்க. 12 மணி வரைக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஓகேங்க, அங்கேருந்து கிளம்பி பெரிய குருணாசாமி கோயில் வந்தாச்சுங்க. இது குருவருடைய பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கிறது சின்ன குருநாதர் சாமி, இது பெரிய குருநாதர். இவர் தாங்க அண்ணன். இவர் இங்கேயே இருந்துட்டார், தம்பி அங்கே போயிட்டார். அப்படி ஒரு வரலாறு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஓகே, பாய்ங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.